கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்தபடி இன்றைக்கான வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த 5ஆம் அதிகாரம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அதிகாரம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே அவர் அந்த மலை பிரசங்கத்தை செய்கிறார். இதிலிருந்து தொடர்ச்சியாக அவர் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பிரசங்கம், ஒரு பரலோகத்திற்கு போகிற மனுஷன் எப்படி இருப்பான், அந்த பரலோகத்திற்கு போக வேண்டிய மனுஷனுக்கு உண்டான தகுதிகள் என்ன இருக்கணும், பரலோகம் எப்படி இருக்கும், அப்படி அவருடைய அந்த பரலோகத்திற்குரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய பிரசங்கமாக அவர் இந்த 5ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டு வரும்போது நிறைய காரியங்களை சொல்லுவார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணங்கள் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்ப நீங்க மற்ற வசனங்களிலே ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருப்பாங்க. என்னன்னா, துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள், எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆனால் தேவனை தரிசிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன செய்யணுமா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் கர்த்தர் இருதயத்தை தேர்ந்தெடுக்கிறார்? எவ்வளவு அவயங்கள் இருக்கு நம்முடைய உடம்புல, அதுல ஸ்பெஷலா பர்டிகுலரா இருதயத்தை அவர் தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா, நீதிமொழிகள் 23:26, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் இருதயத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இருதயத்தை என்ன பண்ணி எனக்கு தா, அந்த இருதயத்தை நான் வாசம் செய்ய விரும்புகிறேன், அந்த இருதயத்தை எனக்கு கொடு. ஏன் ஆண்டவர் இருதயத்தை குறித்து இவ்வளவு காரியங்கள் சொல்லுகிறார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள் என்றால் அந்த இருதயத்தை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். இப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நம் இருதயம் என்ன பண்ண வேண்டும்னா கழுவப்பட வேண்டும். ஏன்னா இந்த இருதயத்துலதான் அக்கிரம சிந்தைகள், அக்கிரமமான எண்ணங்கள், தேவையான காரியங்கள்லாம் எங்க இருக்கும்னா நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கும். வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயம் எப்படிப்பட்டது என்றால் அநேக துன்மார்க்கமான எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள்லாம் எங்க நம்மளுக்கு உருவாகுதுன்னா நம்முடைய இருதயத்துலதான் உருவாகிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய இருதயத்தை அவர் என்ன பண்றாருன்னா விரும்புகிறார். அந்த இருதயத்தை அவர் என்ன பண்றாரு, சுத்தம் உள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளும்படி தேவன் நம்ம இடத்திலிருந்து விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படிதான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இந்த இருதயம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற எல்லா அவயங்களை காட்டிலும் இந்த இருதயம் தான் என்ன பண்ணுது, அதிக கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இருதயத்தை என்ன பண்ணாரு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சுத்திகரிக்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் சுத்தமா இருக்கும் போது நாம் தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்கிறோம். 2வது ஆண்டவர் ஏன் இருதயத்தை செலக்ட் பண்றாருன்னா அங்கதான் என்ன இருக்குன்னா ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மா வெளியேறப்பட்டது. தேவன் என்ன பண்றாருன்னா அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ அந்த இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள் எதை பாழாக்கும்னா நம்முடைய ஆத்மாவை அது வீணடித்துவிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க ஒரு இடத்துல, நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் ஆடைகளை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவீர்கள். ஏனென்றால் அந்த இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். நீங்க சங்கீதத்தை வாசிக்கும் போது தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு அவன் பாடின அந்த 56வது சங்கீதத்துல சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குது ஆண்டவர் சுத்த இருதயம் உள்ளவர்களால் நாம் இருந்தாதான் தேவனை என்னால் தரிசிக்க முடியும். சுத்த இருதயம் உள்ளவர்களால் இருந்தாதான் தேவனுடைய வார்த்தையை என்னால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். சுத்த இருதயம் உள்ளவர்களால் நாம் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் பங்குள்ளவனா இருக்க முடியும்.
சுத்த இருதயம் உள்ளவனா நான் இருந்தாதான் தேவன் விரும்புகிற மனிதன் மாதிரி நான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் என்பதை தாவீது அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றான், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று. அப்போ இந்த இருதயம் சுத்தமா இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும், தேவனை தரிசிக்க முடியும். அதே போல இந்த இருதயம் சுத்தமா இருந்தால்தான் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மேலே சொல்லப்பட்ட ஆவியில் எளிமையோ சாந்த குணமோ இரக்கமோ நமக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம இருதயம் எப்போது சுத்திகரிக்கப்படுகிறதோ, நம்ம எப்போது இருதயம் எப்போது சுத்தமா இருக்கிறதோ, அப்பதான் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நல்ல நல்ல எண்ணங்கள் நமக்கு என்ன பண்ணுவோம்னா தோன்றும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு சண்டையில கூட நம்ம மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். நாம சொல்லுவோம், இல்ல தெரியாம நம்ம பண்ணிட்டோம், தெரியாம பேசிட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தின் நிறைவுதான் என்ன பண்ணும், வாய் பேசும். அப்போ ஒருத்தரை குறிச்சு, இல்ல ஒரு காரியத்தை குறிச்சு, இல்ல ஒரு நபரை குறித்து நம்ம ஏற்கனவே இருதயம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம், இப்படிப்பட்ட இவன் இப்படிதான், இந்த மனுஷன் இப்படிதான் அப்படின்ட்டு. அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம பதறிலாம் பேசல, என்னுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, அந்த மனிதனை குறித்து, அந்த நபரை குறித்து, அந்த சூழ்நிலை குறித்து என் இருதயம் எப்படி நிறைந்திருக்கிறதோ அந்த நிறைவுதான் என்னுடைய வாய் பேசுது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாங்க, அப்படிப்பட்ட இருதயத்துல நான் நிறைந்திருந்தேன் என்றால் நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இருதயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இருதயம் சுத்தமா இருக்கும்போது, அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, அந்த இருதயத்தில் தேவன் இருக்கும்போது நம் தேவனை தரிசிக்கிறவர்களா இருப்போம், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்போம், நம்முடைய வார்த்தை அநேகரை தேற்றுகிறதா இருக்கும். அப்ப இந்த கால வேளையில கூட நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமுள்ளவர்களா வைக்கிறோம். என்னுடைய இருதயம் எப்போ சுத்தமா இருக்கும்னா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை நான் பார்க்கிறனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய இருதயம் என்ன பண்ணணும்னா சுத்தமாகும். என் உள்ளத்தில் இருக்கிற அந்த கெட்ட கிரியைகள், கெட்ட எண்ணங்கள்லாம் என்னை விட்டு என்ன பண்ணும், அகன்று போகும். அல்லேலூயா. ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு கர்த்தர் சொல்றாங்க, அவர்கள் உதடுகள் என்ன பண்ணுது, என்னை துதிக்கிறது, அவர்கள் இருதயமே என்னை விட்டு தூரமா இருக்கிறது. காரணம் என்னன்னா, வார்த்தை இல்ல உள்ள. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை பிரைஸ் பண்றோம், ஊழியம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனால் நம்ம இருதயம் கர்த்தருக்கு நெருக்கமா இருக்குதான்னு கேட்டா இல்ல. காரணம், என் இருதயத்துல என்ன இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கும். நம்முடைய இருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்கிறதோ நாம் தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்கும். இந்த நாள்ல கூட வேதத்தை வாசித்து நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு தேவனை தரிசிக்கிற இடத்திற்கு நாம் போவோம். இல்ல தேவனை தரிசிக்கிற அந்த கிருபைகளை, அந்த தகுதியை நம்ம பெறுவோம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.